இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பிரிவு 14 சமத்துவ உரிமையை வழங்குது. இதுல 2 முக்கிய அம்சம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதாவது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், அவன் ஆபீசரா இருக்கலாம், சாமானியனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு மேலானவங்க யாரும் கிடையாது. இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற இந்த கோட் நம்ம பிரிட்டிஷ் சட்டத்திலேருந்து எடுத்தோம். இதுவே இன்னொன்று இதில் எப்படி போகும் அப்படின்னா, சட்டங்களின் சமமான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது? ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். ஒரே மாதிரியான சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு சட்டம் சமமாக பயன்படுத்த வேண்டும். இது அமெரிக்க சட்டத்திலேருந்து எடுத்தது. நம்ம இப்போ சட்டங்களை இந்திய அரசியலமைப்பில் ஒவ்வொரு நாட்டிலேருந்து பல சட்டங்களை எடுத்திருப்போம். இப்போ அயர்லாந்துலேருந்து ஒரு சட்டம் எடுப்போம், தென்னாப்பிரிக்காவிலேருந்து ஒரு சட்டம் எடுத்திருப்போம். அது மாதிரி இது அமெரிக்காவிலேருந்து எடுத்த ஒரு சட்டம். இது என்ன சட்டங்களின் சமமான பாதுகாப்பு அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இப்போ சட்டம் யாரையும் பாரபட்சமாக நடத்தக்கூடாது, ஆனால் நியாயமான பாகுபாடு இருக்கலாம். இப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும். இப்போ ஆண்களையும் பெண்களையும் கம்பேர் பண்ணும்போது முன்னாடி பெண்களுக்கு கல்வி கொடுக்கப்படல, நிறைய வசதிகள் மறுக்கப்பட்டுச்சு. அதனால பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி நம்ம சட்டம் கொண்டு வந்தோம். இதுல என்ன பாகுபாடு இருக்கா? சட்டத்தை முன்னாடி அனைவரும் சமம் தான், அது என்ன பெண்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரலாம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க, நியாயமான பாகுபாடு இருக்கலாம், ரீசனபிள் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த கோட்டோட சாராம்சம். இப்ப பிரிவு 14க்கு ஒரு சிறந்த உதாரணம், அதாவது ஒரு வழக்க உதாரணம் சொன்னோம் அப்படின்னா, ஏர் இந்தியா வெஸ்டர்ஸ் நர்கேஸ் மிர்சா வழக்கு அப்படின்னு 1981 ஒரு வழக்கு நடந்துச்சு. இந்த வழக்கோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப ஏர் இந்தியா நிறுவனத்துல பணிபுரிந்த பெண் விமான ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சில விசித்திரமான விதிகள் இருந்துச்சு. அது என்ன விசித்திரமான விதிகள்? என்ன மாதிரியான விதிகள்லாம் இருந்துச்சு? அது பெண்கள் ஏரோஸ்டர்ஸ் 35 வயசுலேயே ரிட்டையர்ட் ஆயிடணும். அப்புறம் வேலையில சேர்ந்த 4 ஆண்டுகளுக்குள்ள திருமணம் செய்யக்கூடாது. நீங்க வேலையில சேர்ந்துட்டு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அதே மாதிரி வேலையில இருக்கும்போது பிரெக்னன்ட் ஆகக்கூடாது. அப்படி பிரெக்னன்ட் ஆனா வேலையை விட்டு நீக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம், அந்த விதிகள் ஏர் இந்தியாவில் இருந்துச்சு. இதை ஆர்டிகல் 14 ஒப்பிட்டோம்னா, பெண் ஊழியர்கள் இந்த விதிகளை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் சென்றாங்க. ஆண் ஊழியர்களுக்கு இல்லாத இந்த கட்டுப்பாடுகள் எங்களுக்கு மட்டும் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பிரிவு 14 படி இது சமத்துவத்திற்கு எதிரானது அப்படின்னு பெண்கள் வாதிட்டாங்க. இதுல நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு? உச்ச நீதிமன்றம் இதுல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்குச்சு. கர்ப்பமானா வேலையை விட்டு நீக்கிறதுங்கிறது ஒரு தன்னிச்சையானது, ஆர்பிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க அதை, மற்றும் மனிதாபிமானமற்றது. இது பிரிவு 14 வழங்கும் சமத்துவ உரிமையை மீறுவதாக கூறி அந்த விதிகளை ரத்து செஞ்சுச்சு. அப்புறம் ஏர் இந்தியாவில் இந்த மாதிரி விதிகள்லாம் இது நீக்கப்பட்டுச்சு. இதுதான் இந்த பிரிவு 14ஓட சாராம்சம். அதாவது பிரிவு 14 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஆனால் எந்த இடத்துல பாகுபாடு காட்டணுமோ அந்த இடத்துல நம்ம பாகுபடுத்தி காட்டுக்கலாம். நம்ம சட்டமே பாருங்களேன், இப்போ ஒரு 18 வயசுக்கு கீழே ஒரு சிறுவன் ஒரு தண்டனை கொடுக்கணும். அவன் ஒரு குற்றம் செஞ்சுட்டான், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா, அவனை பெரியவங்களுக்கு 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுப்பாங்களோ அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அவனுக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலையோ இல்லை அவனுக்கு தகுந்த மாதிரி புத்துமதி சொல்லியோ அவனோட குற்றத்துக்கு தகுந்த தண்டனை தான் வழங்குவாங்க. இதுதான் தேவையான இடத்துல சில பாகுபாடுகள் காட்டிக்கலாம். அதே தான் இடஒதுக்கீடும். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.